அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 25/10/2025 நாளைய தினம் கந்த சஷ்டியின் 4ஆம் நாள். இந்த நாளில் முருகனை நினைத்து இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைத்தால் அதை பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். வாழ்க்கையில தடை, பிரச்சனை, சோகம், கோபம், வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் மனிதர்களை துன்புறுத்திட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, மன ரீதியான குழப்பங்கள், பண ரீதியான கஷ்டங்கள், இதை தாண்டி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாதது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்காதது, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்று இதில் இருக்கும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா முழுவதுமாக அந்த மனிதன் ஒரே குழப்பத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குழம்பி தவிக்கிறீர்களா? அப்பன் முருகனை நினைத்து முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகனை நினைத்து இந்த ஒரு வரியை சொல்லுங்க. சுவாமிமலையில முருகனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி மரம். பொதுவாக நெல்லி மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு நெல்லிக்காய் அல்லது நெல்லி இலை கிடைத்தது அப்படின்னா இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெல்லிக்காய் கிடைச்சா ரொம்ப விசேஷம். நெல்லிக்காயில் முடிஞ்சால் தீபம் ஏற்றுங்க. இது மாதிரி நெல்லிக்காய் எனக்கு தீபம் ஏற்றலாம் எனக்கு தெரியலைங்க, நெல்லிக்காய் கிடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன், பூஜையில் முருகப்பெருமான் முன்னாடி வச்சு மட்டும் வழிபாடு செய்யலாமா? செய்யலாம். நெல்லி இலை கிடச்சிருக்குங்க, மரமே எங்கள் வீட்டில் இருக்குது, அந்த இலையை கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறாங்க, படித்தது ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கி மறந்து போகுது, என் குழந்தைக்காக நான் இதை செய்யலாமா? செய்யலாம். பிரச்சனைகளால் என்னுடைய வேலையவே என்னால் செய்ய முடியல, அடிக்கடி எனக்கு மறதி ஏற்படுது அப்படிங்கிறவங்க தவறாமல் செய்யுங்க. அடிக்கடி எனக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வருது அப்படிங்கிறவங்களும் தவறாமல் செய்யுங்க. உங்கள் மனமானது சாந்தி பெறும், உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஞானஸ்கந்தாய நமக. ஞானத்தை அருளக்கூடிய முருகனாக தரிசனம் கொடுக்கிறார் சுவாமிமலையில் 4ஆம் படை வீட்டில். அப்போ சஷ்டியின் இந்த 4ஆம் நாளில் 4ஆம் படை வீட்டில் வீற்றிருக்கும் சுவாமிமலை முருகனை நினைத்து ஓம் ஞானஸ்கந்தாய நமக எனும் மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க. இந்த கந்த சஷ்டி நாட்களை பொறுத்த மட்டும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் பூஜை செய்யுங்கன்னு உங்களை நான் எந்த பதிவுலையுமே சொல்லுவேன். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பூஜையில் விளக்க பொறுத்தங்க. முருகனுக்கு செவ்வரளி மாலை அல்லது வெட்டிவேறு மாலையை போடுங்க. அது மாதிரி செண்பகப்பூ கிடைச்சா செண்பகப்பூ போடுங்க, கடம்ப மலர் கிடைச்சா கடம்ப மலர் போடுங்க. முருகனுக்கு ரொம்ப பிடித்தது தேன், தினை மாவு, பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம், எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான். செவ்வாழைப்பழம்லாம் கடையில் 2 வாங்கி வச்சா போதும். 2 வெத்தலை பாக்கு, 1 டம்ளர் பால் அல்லது 1 டம்ளர் பானகம், எதுவும் உங்களால் முடியுதோ அதை வைங்க. வச்சு மனதார அந்த நாளுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லா பதிவுலையும் பாருங்கள், மந்திரம் சொல்லுங்கள், விளக்கு பொறுத்துங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சஷ்டி நாளில் யானையை கட்டி கொண்டு போய் பூஜையில் வைங்க, குதிரையை கட்டி கொண்டு போய் பூஜையில் வைங்கிற வழிபாடுகளை நான் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. மிக எளிதாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயங்களையும் உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சிலருக்கு நானே பெருந்துன்பத்தில் இருக்கிறேன், நீங்கள் இந்த பொருளை வாங்கி என்னை எப்படி செய்ய சொன்னீங்களேன்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க. அதை மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நாம் எப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிற வழிமுறைகளைத்தான் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். நாளை தினம் நெல்லிக்காய் அல்லது நெல்லி இலை கிடைத்தால் அதை பூஜையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது 2 கிடைக்கலையா, முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்க. கிடைக்கலையா, இந்த மந்திரத்தை மட்டும் இப்போ நான் சொன்ன பிரசாதத்தில் ஏதாவது ஒன்று வச்சு ஒரு விளக்கேற்றி நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் பிரச்சனைகள் தீர சதுரு சம்ஹார பரிகார யாக பூஜையில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.